ஜஸ்ட் டோன்ட் கிவ் அ ஷிட் அபவுட் எனி திங் ஆர் எனி ஒன். என் ட்ரீம் மாதிரி இது நடக்கணும், லைஃப் அப்படியே பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் நோ. ரொம்ப ரொம்ப கஷ்டமானது இதுதான். பிகாஸ் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கொஷின் வருதில்ல. நான் லெட்ஸ் பி ஹானஸ்ட், நம்ம லைஃப்பில் ஒரு சில டைம் வரும் நம்ம ரொம்ப வீக்காக, எந்த கான்ஃபிடென்ட்டும் இல்லாமல், எதுவுமே எக்ஸைட்டிங்காக இல்லாமல், ஒரே மாதிரியான லைஃப்பை லைக் சேம் ரொட்டீன், சேம் ப்ராப்ளம். ஆனால் என்ன பண்ணுவோன்னா வி கீப் எக்ஸ்பெக்டிங் லைஃப் டு சேஞ்ச், ரைட் இல்லையா? நம்ம எப்போவுமே அதை தான் பண்ணுறோம். நம்மளோட லைஃப்பில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் லைஃப் மட்டும் மாறணும், இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணும், என் ட்ரீம் மாதிரி இது நடக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்மக்கிட்ட எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. சேம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிவிட்டு சேம் ப்ராப்ளம்ஸை வச்சுக்கிட்டு நத்திங் ஒன்று சேஞ்ச், ரைட்? நீங்கள் உங்களோட செல்ஃபை மாற்றினா தான் உங்களோட லைஃப் கூட சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ பேசிக்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் இஸ் மஸ்ட் நீடட், ரைட்? இதுக்காக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஒரு 10 சேலஞ்சஸ் மட்டும் கொடுக்குறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். தென் யூ வில் ரியலைஸ் லைக் உங்களோட செல்ஃபை கண்டிப்பாக ஒரு புது விஷயமாக, புது வேர்ஷனாக பார்க்க முடியும் உங்களால். லைக் இந்த 10 சேலஞ்சஸ் பண்ணிவிட்டா என் லைஃப் அப்படியே பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் நோ. பட் யுவர் செல்ஃப் வில் சேஞ்ச், யுவர் வே ஆஃப் திங்கிங் வில் சேஞ்ச். ஸோ யா, யூ ஹாவ் டு ட்ரை, யூ மஸ்ட் ட்ரை. அட்லீஸ்ட் டில் நியூ இயர் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் யூ கேன் டிசைட் லைக் இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் வில் அக்செப்ட் திஸ் சேலஞ்ச். ஸோ யா, லெட்ஸ் பிகின் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். நான் சொல்கிறேன், நான் கொடுக்க போகிறேன் இந்த 10 சேலஞ்சஸில் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது இதுதான். பிகாஸ் யூ ஹாவ் டு வேக் அப் அட் 5 o'clock in the morning. ஸோ 100% ஐம் ஷியோர் இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். எழுந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பெட்லேயே தூங்குறதா இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். நோ வே. ஜஸ்ட் 30 டேஸ்க்கு மட்டும், இல்லைனா இப்போ இருந்து வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்குற நாள்லேருந்து நியூ இயர் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஜஸ்ட் 5 o'clock எழுந்துருங்க. உங்களோட மைண்ட் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். பிகாஸ் அந்த நேரத்தில் நிறைய பேர் எழுந்திருக்க மாட்டாங்க. அப்போது வந்து நாய்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நிறையா திங்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ யா, யூ ஹாவ் டு வேக் அப் அட் 5 o'clock. அண்ட் செகண்ட் திங் இஸ் பேசிக்லி யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் யுவர் பாடி அண்ட் யுவர் மைண்ட். லைக் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக நீங்கள் ஏதாச்சும் ஜிம்முக்கு போகிறதோ, எக்ஸசைஸ், யோகா, வாக்கிங், ஜாகிங் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அது அண்ட் மைண்டை பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு காமான ஸ்டேட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். லைக் உங்களுக்கு வந்து பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட மைண்டை காமாகவும் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்டேட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். ஸோ உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காகவும் மென்டல் ஹெல்த்துக்காகவும் டெய்லியும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது எதுவாக வேணால் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஓன். ஸோ யா, ஓகே. தேர்ட் சேலஞ்சஸ் இது ரொம்பவே ஆக்சுவலி ஈஸி. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். குவிட் ஒன் பேட் ஹேபிட் ஃபார் த நெக்ஸ்ட் 30 days. அது எந்த பேட் ஹேபிட்டாக வேணால் இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது தப்புங்கிறத தாண்டி ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், சுகர் அதிகமாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி என்னவா வேணால் இருக்கலாம். பேசிக்லி இது தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் நம்மளால் இல்லை எனக்கு இது வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற விஷயத்த உங்களுக்கு தோணும்ல, இந்த மாதிரி நான் எனக்குன்னு ஒரு பேட் ஹேபிட் இருக்குன்னா அது இது தான். ஸோ அதை ஜஸ்ட் 30 daysக்கு குவிட் பண்ணி பாருங்கள். வில் see what happens. இது எதுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு எதுக்கு அடிக்ட் ஆனாலும் என்னால் அதை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களுக்குள்ளே பில்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹேபிட். லைக் you have to quit one bad habit for the next 30 days. So yeah, I hope I'm making sense. Because அதாவது இமீடியட்டாக என்னால் விட முடியும், அது இல்லாமையும் என்னோடய லைஃப்பில் நான் நல்லாவே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு பில்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹேபிட் இந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணி இதை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபோர்த் ஒன் இஸ் பிக் ஒன் சைடு ஹசல். லைக் உங்களுக்கு செகண்டாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் அது ரிலேட்டடாக பண்ணுறது 30 daysக்கு கன்சிஸ்டண்ட்டாக. அதாவது அந்த 30 daysல செகண்ட் இன்கம் வரணும்னு அவசியம் இல்லை, அதை வரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக 30 daysக்குள்ளே
உங்களால் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் யூ கேன் ட்ரை, லைக் யூ கேன் புட் சம் எஃபோர்ட். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டெப் எடுத்தால் தானே நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிற ஐடியா வரும். ஸோ செகண்டாக ஒரு இன்கம் வர்றதுக்கு ஜஸ்ட் பிக் ஒன் சைடு ஹசல் அண்ட் ஒர்க் ஆன் இட். யா, திஸ் இஸ் ஓகே. ஃபிஃப்த் ஒன் இஸ் லைக், நீங்கள் யாரும் என்னை திட்டாதீங்க. பிகாஸ் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக ஒன்றும் இல்லை. மேபி எனக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகலை எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ பேசிக்லி no social media, no TV, no Amazon Prime, no Netflix, nothing for next 30 days. No YouTube, no Instagram, nothing. Basically entertainmentங்கிற ஒன்றே இல்லாத மாதிரி. அதாவது ஃபோன் யூஸ் பண்ணாத, ஃபோன் வந்து கால்ஸ் வர்றதா, இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் ஏதாவது வர்றதுனா யூ கேன் லைக் அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாலேயும் எந்த ஒரு மூவிஸ் பார்க்குறதோ, சாங்ஸ் கேட்குறதோ, ஒரு சிலர் வந்து சாங்ஸ்க்கு நிறைய அடிக்ட் ஆகிருப்பாங்க, மூவி பார்த்துட்டே இருப்பாங்க வீக்கெண்ட் ஆனால், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது ஃபார் த நெக்ஸ்ட் 30 days. நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன் இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு யூல் கெட் டு நோ. யா, எனக்கு புரியுறது நீங்கள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். பட் இட்ஸ் வெரி வெரி ஈஸி. அண்ட் ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் டூயிங் இட், உங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது உங்கள் டைமை எவ்வளோ கன்சியூம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உங்கள் டைமை அது எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் அதில் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ ஃப்ரம் திஸ் 6th பாயிண்ட் என்னென்னா, பேசிக்கலி இது உங்களுக்கு என்ன க்ரியேட் பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் த 6th பாயிண்ட், விச் இஸ் லைக் உங்களுக்கு நான் சொன்ன இந்த மாதிரி படம் பார்க்குறது, படம் பார்க்குறது, சாங்ஸ் கேட்குறது, ரீல்ஸ், பேசிக்லி நோ சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 hours ஆஃப் யோர் டைம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் உங்களை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு, லைக் யூல் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் டெய்லியும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் கரெக்டான பாத்தில் தான் இருக்கேனா, இல்லை நான் வேறு ஏதாச்சும் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்கிங் உங்களுக்கு வரும். உங்களை பற்றி உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஓகே, இது என்னால் பண்ண முடியாது, இது என்னால் பண்ண முடியலை, நான் இதுக்காக என்ன பண்ணணும், வேறு என்ன விஷயங்கள்லாம் நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே உங்களை பற்றி நிறைய கொஷின்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரை தேட ஆரம்பிங்க. அண்ட் யா, திஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ, லைக் உங்களோட செல்ஃபை வேறு ஒரு ஃப்ரேமாக க்ரியேட் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யா, நெக்ஸ்ட் 30 daysக்கு நோ சோஷியல் மீடியா. யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் ஹாவ் டு ஆஸ்க் கொஷின்ஸ் டு யுவர் செல்ஃப். ஓகே, for the next 30 days, only for just 30 days. 7th one is just don't give a shit about anything or anyone for the next 30 days. Like literally நம்ம எல்லாருமே நிறைய நேரம் நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் இது பண்ணால் இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், மேல் வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், அந்த மாதிரி டேபிள் மேட் ஆட் மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி நம்மளோட லைஃப் டெசிஷன்ஸை எடுக்காமல் ரொம்ப ஸ்டக் ஆகி இருக்கும். லைக் 30 daysக்கு யார் என்ன சொன்னால் என்ன, நான் எனக்கு பிடிச்சதை, என் இஷ்டம், என் ட்ரீம்க்காக நான் போயிட்டுருக்கேன். ஸோ யாருமே இதில் தேவையில்லை. ஓகேயா, தேவையில்லை இந்த சென்ஸ் யாரை பற்றியும் யாரோட தாட்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேயா, ஸோ ஜஸ்ட் டோன்ட் கிவ் அ ஷிட் அபவுட் எனிதிங் ஃபார் ஜஸ்ட் 30 days. உங்கள் லைஃப் எப்படி மாறுறது அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போவுமே அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், நான் இதை பண்ணனா ஸ்கூலில் என்னோடய ஃப்ரெண்ட் என்ன நினைப்பா, இதை பண்ணால் நம்ம அன்றைக்கி மீட் பண்ணமே, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நோ நீட் அட் ஆல். ஓகே, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இதெல்லாம் வர்த்தே இல்லை. ஓகே, பேசிக்லி அதான் உண்மை, அதெல்லாம் வர்த்தே கிடையாது. யார் என்ன நினச்சா என்ன, நீங்கள் உங்களோட லைஃப் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, உங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் ஆகிறதா, அதுக்கான விஷயங்களை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ட்ரீம்ஸ்லாம் அச்சீவ் ஆகிறதா, அதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா, அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் யாரை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. உங்களை பற்றி நினைங்க ஃபர்ஸ்ட். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க,
நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி. ஓகேயா? அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கிறதுக்காக அதுக்காக ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. ஓகே. 8th திங் இஸ் லைக் கிவ் காம்ப்ளிமெண்ட் ஆர் அப்ரிஷியேட் சம்ஒன். லைக் யாராவது ஒருத்தரை, லைக் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் கொலீக்காக இருக்கலாம், உங்கள் கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் ரூம்மேட்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். லைக் அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட், ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கொடுங்க. நான் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கொஷின் வருதில்ல, நான் ஏன்னா என் லைஃப் இம்ப்ரூவ் ஆக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. வெயிட் தெர் இஸ் அ பாயிண்ட். ஓகே, ரொம்பலாம் திங்க் பண்ணாதுங்க. வெயிட். என்னென்னா, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை பார்த்து காலையில் நீங்கள் எனக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு உங்களை சொல்லிடுறாங்க. ஒரு பொண்ணு பார்த்து நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு அந்த டே எப்படி இருக்கும்? அதை நினச்சி நீங்கள் ஒரு 2-3 தடவையாவது சிரிப்பீங்கள்ல, வாவ் அப்படின்னு சொல்லி கண்ணாடி பார்க்கும்போதுல உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும்ல. ஸோ சேம் கான்செப்ட் இங்கேயும் அதே தான் நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஓகே கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பீப்புள். ஓகே, லைக் பேசிக்லி நெட்வொர்க்கிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது they'll ஃபீல் லைக் ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ பேசிக்லி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க, நிறைய நெட்வொர்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸை தாண்டி உங்களுக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும். அது மூலமாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கோ, உங்களோட ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ, அவங்ககிட்ட இந்த வேறு விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கோ, அவங்க ஃபீல்டில் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஸோ இது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பேசிக்லி. ஸோ காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது சும்மாலாம் இல்லை, உண்மையிலே அவங்களுக்கு எதுவாக வேணா இருக்கலாம்ல. உன் ஷர்ட் எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உன் ட்ரெஸ் நல்லாயிருக்கு, உன் செப்பல் நல்லாயிருக்கு, எதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த இடத்துல அதை சொன்னீங்கல்ல, சூப்பருங்க அப்படின்னு ஒரு வேறு லெவல் அப்படின்லாம் சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் திங். ஆனால் நம்ம யாரும் பண்ணுறதே கிடையாது. இது பண்ணுறதுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன். ஸோ 30 டேஸ்க்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லைக் நிறைய பேர் உங்களை பார்த்து ஸ்மைலிங் ஃபேஸோட, நிறைய பேர் உங்களை ஸ்மைலிங் ஃபேஸோட பார்ப்பாங்க, உங்களோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ திஸ் இஸ் 8th பாயிண்ட். ஓகே, 9th பாயிண்ட் என்னென்னா, ஆஸ்க் யுவர் செல்ஃப் தட் am I happy today? ஓகே, நீங்கள் உங்ககிட்ட ஜஸ்ட் கேளுங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும். அதாவது இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னா, நான் இவங்க இருந்தாங்கன்னா ஹாப்பியாக இருப்பேன், அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பர்சனலி உங்களோட செல்ஃப் பற்றி மட்டும்தான் இங்கே பேசிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு. என்னெல்லாம் இருந்தால் மீன்ஸ் ரொம்ப பெரிய பெரிய லெவல்லலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு சிம்பிளாக எனக்கு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன், இது எனக்கு ஹாப்பியாக இருந்தது. லைக் நான் ஃபிசிக்கலி ஐவ் டன் சம்திங் ஃபார் மை ஃபிட்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். நான் என்னோடய டைமை வந்து ரொம்ப குவாலிட்டி டைமாக ஸ்பெண்ட் பண்ணேன், லைக் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதா இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணால் ஹாப்பி ஆவீங்களோ அந்த விஷயங்களை பண்ணி, அதுக்காக பேட் ஹேபிட்ஸை நான் சொல்ல, ஐ மீன் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் போய் சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களை ஹாப்பியாக வச்சுருக்காது. லைக் பேசிக்லி ஒரு 3 விஷயங்களை செட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக. ஹாப்பியாக இருக்கணும்னா எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத யோசிங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஒன், நான் எனக்கு சொல்கிறேன், இந்த 3 விஷயம் இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு 3 விஷயங்கள் செட் பண்ணியிருக்கேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நாளைக்கு ஒரு 5 பேஜஸ் மாதிரி நான் ரீட் பண்ணேன்னா I'll be happy. அண்ட் எனக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் கிடைக்கணும்னா அதுக்கு நான் காலையில் நேரமாக எழுந்திருக்கணும். நான் நேரமாக எழுந்தேன், எனக்கு ப்ரொடக்டிவாக நான் என்னோடய ஒர்க்லாம் பண்ணேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. அண்ட் தேர்ட் திங் இஸ், நான் எனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சினோ அதெல்லாம் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, ஐ எம் ஹாப்பி இன் தட் வே. ஓகேயா? இந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் ஒரு 3 விஷயங்களை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்காக. ஹாப்பியாக இந்த 3ம் டிக் ஆகிடுச்சுன்னா யூ ஆர் ஹாப்பி அண்ட் யூ கேன் பீஸ்ஃபுல்லி கோ டு பெட். ஓகே, அதுதானே எல்லாருக்கும் தேவை. நம்ம ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா தூங்கணும், அவ்வளோதான் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த 9th பாயிண்ட். கோ டு பெட் சேம் டைம் எவ்ரி டே. லைக் இது உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா, சேம் டைம் தூங்கி சேம் டைம் எழுந்திருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு நைட் பர்சனாக இருக்கிறீங்க, லைக் நைட்டு தான் நான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். விச் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். அதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது லைக் மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்கள் பாடியில் எனர்ஜி இருக்காது, மைண்ட் செட்டும் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள்
ஒரே டைமுக்கு எழுந்து, ஒரே டைமுக்கு தூங்க போனீங்கன்னா, உங்களோட ரொட்டீன் வந்து கன்சிஸ்டன்ட்டா மாறிடும். கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். அ இதுக்காக நீங்க பெருசா எந்த எஃபோர்ட்டும் போட தேவையில்ல. இப்ப நீங்க நைட் ரொம்ப லேட்டா தூங்கிட்டு காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும், இட்ஸ் நாட் பாசிபிள் ரைட்? அப்படியே எழுந்தாலும் உங்க மைண்ட் ரொம்ப டயர்டா இருக்கும். தூக்கம் வரணும். தூங்கணும் போலவே இருக்கும் டே ஃபுல்லா. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ 10:00 11:00 அப்படின்னா போய் தூங்கிரணும். அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் டேக்கான சேலஞ்ச் லைக் ரொட்டீன வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஐ ஹோப் ஐ அம் மேக்கிங் சென்ஸ். இந்த 10 சேலஞ்சஸில் யார் யார் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை நாள் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். I'm really excited to see your comments and yeah, just stop thinking and start doing. Okay, bye, see you.